பாகுபலி என்ற பிரம்மாண்ட படத்தின் வெற்றிக்கு பிறகு பிரபாஸ் நடித்த காதலனாக நடித்த 2-3 படங்கள் ஊத்தி கொண்டது. பிறகு மீண்டும் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை தர வேண்டிய சூழ்நிலை பிரபாஸுக்கு ஏற்பட்டது. அந்த பிரம்மாண்ட வெற்றியை தரும் படமாகத்தான் சாலர் அமைந்தது. KGF என்ற அதிரடி படத்தை கொடுத்த பிரசாந்த் நீல் மீண்டும் ஒரு அதிரடி படமாக சாலர் கொடுத்திருக்கிறார். தேவா கதாபாத்திரத்தில் பிரபாஸ், வரதா கதாபாத்திரத்தில் பிருத்திவிராஜ். இந்த 2 நண்பர்களின் உலகம் தனி, ஊர் தனி என்பது போல கான்சார் என்ற நாட்டில் கதை நிகழ்கின்றது. தேவா தன் உயிர் நண்பன் வரதா என்ன சொன்னாலும் செய்யக்கூடியவன், தன் உயிரையே கொடுக்கவும் துணிந்தவன், நண்பனை பாதுகாக்கின்றான், நண்பனுக்காக என்னென்னவோ செய்கின்றான். அந்த நட்பு ஒரு கட்டத்தில் பிரிகின்றது. வரதா மீண்டும் கான்சாரியில் தன் மரியாதை இழந்து ராஜ்யத்தையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது பிரிந்த நண்பனை மீண்டும் கான்சாருக்கு அழைத்து வந்து அங்கு நடக்கும் யுத்தம், ராஜதந்திரம், கான்சார் என்கின்ற ராஜ்யம் யாருக்கு சொந்தம் என்பதே படத்தின் மீதி கதை. மொத்த படத்தையும் பிரபாஸ் தன் தோளில் தாங்கியிருக்கின்றார். அவர் வருகின்ற இடமெல்லாம் மௌனமாக, அதே சமயத்தில் யுத்த களமாகவே இருக்கின்றது. பிரபாஸ் வரதா என்கின்ற நண்பனை சொல்வது போல, அவன் பைத்தியக்காரன், முடிவு செய்தால் அவர்களை ஒழித்து விட்டுதான் மறுவேலை பார்ப்பான் என்று சொல்வது போல, எதை எடுத்தாலும் ஒழித்து விட்டுதான் மறுவேலை பார்க்கின்றார். கையால், வாளால், துப்பாக்கியால் வரிசையாக ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று குவிக்கின்றார் தேவா என்கின்ற பிரபாஸ். முடிவில் அந்த ராஜ்யத்தை நண்பனுக்கு பெற்றுக் கொடுத்தாரா தேவா என்பதே மீதி கதை. படம் முழுக்க விட்டு குத்து, கொலை, கொள்ளைதான். சண்டை பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரபாஸின் நடிப்பில் கம்பீரம், ஃபைட், தூள். அதாவது KGF படத்தை மறுபடியும் பிரபாஸ் நடித்தால் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கின்றது. மாற்றம் ஒன்றும் இல்லை. KGF-ஐ மறு உருவாக்கம் செய்தது போல் இருக்கின்றது. இதிலும் அம்மா சென்டிமெண்ட் உண்டது. ஈஸ்வரி ராவ் அம்மாவாக வருகின்றார். அந்த நடிப்பில் உள்ள கம்பீரம் அப்படியே நம்மை நிமிர்ந்து பார்க்க வைக்கின்றன. சுருதி ஹாசன் கதை நாயகியாக வருகின்றார். அவர் மூலமாக தான் இந்த கதையே வெளிவருகின்றது. தேவா நண்பனுக்காக செய்யும் அந்த மேற்கொள்ளும் அதிரடி சண்டைகள் மெய் சிலிர்க்க வைக்கின்றன. அதே சமயத்தில் இரத்த வெள்ளமாக ஓடுகிறது. கான்சாரில் நடக்கும் அந்த தனி ராஜ்யத்தை யார் கைப்பற்றுவது என்பதுதான் படத்தின் மையப்புள்ளியாக இருக்கின்றது. சாலர் அடிதடி சண்டை நிறைந்த படம். சண்டை பிரியர்கள் பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.